அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உன்னுடன் இருக்கின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் வாகனத்தில் இருந்திருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, மகனே, நிச்சயமாக நான் உமக்கு சில விஷயங்களை என்ன செய்கிறேன் சொல்லி கொடுக்கிறேன். அல்லாஹுவின் கட்டளைகளை நீர் பேணிக் கொள்வீராக, அவன் உம்மை பாதுகாப்பான். அல்லாஹுவை நீர் நினைவு கூர்ந்து வருவீராக, அவனை உம்முடன் பெற்றுக்கொள்வீர். நீங்கள் கேட்பதாக இருந்தால் அல்லாஹுடமே என்ன செய்யுங்க, கேட்பீராக. நீ உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹுடமே உதவி தேடிக்கொள்ளுங்க. நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, முழு சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உமக்கு ஏதாவது பலன் அளிக்க நாடினா அல்லாஹ் உமக்கென்று என்ன விதிக்கத்தை தவிர வேறு எந்த பயனையும் யாராலையும் செய்ய உனக்கு அளிக்க முடியவே முடியாது. முழு சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உமக்கு தீங்கிழைக்க நாடினாலும் அல்லாஹ் உமக்கென்று விதித்ததை தவிர வேறு எந்த தீங்கையும் அவர்களால் உமக்கு தரவே முடியாது. எழுதுகோளால் எழுதிட்டாங்க, உயர்த்தப்பட்டது. ஏடுகளில் படித்திருந்த என்ன செய்து காய்ந்து விட்டன. அதாவது யார் நமக்கு தீங்குழைக்கணும்னு நினச்சாலும் சரி, யாராவது நமக்கு எதிராக நடக்கணும்னு நினச்சாலும் சரி, எதுவுமே என்ன செய்யுது, அல்லாஹ் நாட்டமின்றி நடக்காது. ஏன்னா அல்லாஹ் அன்றே என்ன செஞ்சிட்டான், எழுதுகோளால் எழுதப்பட்டு விட்டுட்டான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்னது இது இந்த சமயத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிட்டான். அப்போ எழுதப்பட்டது தான் நிச்சயம் கண்டிப்பாக நம்மள நடக்கும். அப்போ நம்மளுடைய துக்கங்களையும் சந்தோஷங்களையும் என்ன செய்யணும், அல்லாட்ட முறையிட்டு நம்ம அல்லாட்டேருந்து பெறக்கூடியவர்களாக நிச்சயமாக இருக்கிறதுக்கு நிச்சயம் முயற்சி எடுக்கணும். அல்லாட்ட கேட்டு நம்ம வாங்கி கொள்ளணும் நம்மளுடைய தேவைகளை. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.